நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்லி வெல்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்க்கான ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறோம். அண்ட் இது ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளான மெத்தட்ங்க. பட் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஹேர் ஷைனிங்காக இருக்கணுமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பொடுகு காணாமல் போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு லீவ் கிடைக்கும் போது நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். பட் ஆல்ரெடி ரொம்ப பாடி கோல்ட் பாடி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கூட 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஊற வச்சுருக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஹீட் பாடியாக இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 hours கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ நேற்று நான் தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் அரைக்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம எடுத்து இன்னொரு இதில் வச்சுட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூட தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதில் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா இதோடைய வெந்தயத்தோட முழு சத்துமே அதில் இறங்கியிருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜாரில் அதை போட்டு அரைக்கும் போது நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காது. அதனால் நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பட் இது கூட தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹேர் பேக் வேணும் அப்படின்றத உங்களுடைய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். அதாவது நம்ம நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அதோடைய முழு தன்மையும் நம்ம தலையில் இறங்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே திட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் 2-3 பொருள் நம்ம சேர்க்குறோம். இதே மீறி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக. நம்ம ஃபேஸில் இதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதுவே இன்னும் ஷைனிங்காக இருக்கும். நான் இது கூட புளிச்ச தயிர் எடுத்துருக்கேங்க. புளிச்ச தயிர் இதுக்கேற்ற மாதிரி அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லாங் ஹேர், ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். நான் எதுவுமே பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு பொருளுமே அதாவது ஹேருக்காக வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்க பொருள் வச்சு மட்டும்தான் நான் பண்ணுவேன். எனக்கு ஹேர் க்ரோத் நிறையா இருந்துச்சு. நான் எப்போ இதெல்லாம் விட்டனோ அதுக்கப்புறம் எனக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நான் இதை ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். அண்ட் உங்கள்கிட்ட இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் போடுற அளவுக்கு இருக்குது. இப்போ பிடிச்ச தயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, தயிர்லாம் போட்டால் முடி வளருமா அப்படின்னு. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும், நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். உங்கள் பாடி ஃபஸ்ட்டு கூல் ஆகும். அப்படி ஆகினாலே நம்முடைய ஸ்கேல்பில் அந்த ஹேர் ஃபால்லாம் ஆகாது. இது கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் இல்லை 1 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருள் தான். முக்கியமாக பொடுகு எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல பாடி ஹீட் அதிகமாகிட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டாக இருக்கும். நம்ம அதை சரியாக பார்த்துக்காம விட்டுட்டோம்னா வேரோட கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நம்மளுடைய வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம 2 டைம் 3 டைம் நம்ம பண்ணாலே போதும். இதுக்காக நீங்கள் தனியாக ஷாம்பு அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டால் நமக்கு டேண்ட்ரஃப் போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் நிஜமாக சொல்கிறேன், நான் ஸ்கூல் டேஸ்லலாம் இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய ஹேர் க்ரோத்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஒன்ஸ் நான் ஆஃபீஸ் போகும்போது இதெல்லாம் நான் விட்டுட்டேன், என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேரோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ மறுபடியும் இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாரத்தில் 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ளிட்னாலும் சரியாகும். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன்.